ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த ஹேர் பேக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சுண்டல் தான். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல். இதை வந்து நைட்டே ஊற வச்சு அதை வந்து முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாத்தில் வந்து நீங்கள் கட்டி வச்சுருந்தா போதும், ஒரு 1 டே நைட் வச்சாலே நல்லா அந்த மாதிரி முளைச்சி வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து அப்படியே இன்டேக்காக கூட எடுத்துக்கலாம். டெய்லி இப்போ வந்து நான் இதை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ ஹேர் க்ரோத்துக்காகட்டும் ஹெல்த்துக்காகட்டும் ரொம்பவே நல்லது. இது நம்ம முடி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும், டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும், க்ரே ஹேரை கண்ட்ரோல் பண்ணும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஊற வச்ச வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுவுமே நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஹேரை நல்லா ஷைனியாக நல்லா சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் முடி வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாலுமே இந்த வெந்தயத்தை நம்ம வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுற மூலிமா நல்ல ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள் ஹேருக்கு தேவையான அளவுக்கு வெந்தயமும் சுண்டலும் எடுத்துக்கோங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நிறைய வந்து போட்டாலுமே அப்படியே வேஸ்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபாஸ்ட்டாக வந்து ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முடியில் இருக்க டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கேல்ப்பை வந்து கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை 3மே சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயமே பெஸ்ட்டாக இருக்கும். அது கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை 3மே நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி சல்லடை வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் கிளாத் வச்சு கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2ல் எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா வந்து இந்த ஃபுல்லாக நம்ம ஃபில்டர் பண்ணது எல்லாமே நம்ம ஹேரில் வந்து அப்படியே ட்ரை ஆனதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வடிகட்டி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமனு. இது வந்து உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குன்னா அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேருக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும், நல்லா சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/2 லெமன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹேர் ஆயில் வச்சுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை ட்ரை ஹேர்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேக் போடுவேன். பேக் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுவேன். இதை வந்து நீங்கள் வீக்லி 2 வைஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ஹேரில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.